ஃபர்ஸ்ட் அடுப்புல எண்ணெய் ஊத்திட்டு சிறிதளவு என்னது மிளகாய் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஒரு லெமன் அளவுக்கு புளி நம்ம ஊற வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வானல்ல எண்ணெய் ஊத்திட்டு மாண்டட்டியா வாட் ஃபர்ஸ்ட் ஒரு டவா எடுத்து வச்சுட்டு சிறிதளவு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 4 மிளகாய் எடுத்து அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஜீரகத்துல இருக்க மிளகு கொட்டியோட சேர்த்து லேசா அதுல வந்து போடணும். அதுக்கு பிறகு தேங்காய் பொன்னிறமா வர அளவுக்கு வதக்கிக்கணும். தேங்காய் நல்லா வந்து வறுத்தடிச்சு இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நன்றா வதக்கிக்க வேண்டும். இது கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னு அதுக்கப்புறம் காட்டுறோம். இந்த தேங்காய் ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சு நம்ம பண்ணலாம். இந்த வெங்காயத்தை நம்ம உரிச்சு வச்சுக்கலாம். இருந்து சிறிதளவு கருவேப்பிலை பிச்சுக்கலாம். நம்ம வெங்காயம் கருவேப்பிலை வச்சதெல்லாம் ஆறி போச்சு. அதனால மிக்சியில வந்து நம்ம மாத்திக்கிட்டோம். எங்ககிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை, அதனால நம்ம கொத்தமல்லி தூள் கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு. அரைக்கிறதுக்கு சிறிதளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க மிக்சியில் போட்டு இப்படி இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இந்த வானல்ல வந்து இந்த தண்ணி காஞ்சுதான் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிய வைக்கணும். நல்லா இது பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் உரிச்சு வச்சோம்ல, இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். புளி ஊற வச்சுதான் நல்லா கரைச்சி தண்ணி மட்டும் எடுத்துக்கணும். நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வறுத்துக்கணும். சீரியல் செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். வெங்காயம் பாருங்க நல்லா ப்ரௌன் கலரா வந்துருச்சு. கரிசில ஊத்திட்டு போறோம். நம்ம ஊத்தின புளி தண்ணி நம்ம அரைச்சு வச்ச மசாலா வெட்டி இதுல ஊத்திக்கலாம். இதுல உப்பு கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வெந்து கிரேவி மாதிரி வரணும். நல்லா கெட்டியாகி ரெடி ஆயிடுச்சு. எங்க குழம்பு காணுன்னு பாத்தீங்களா? வேகத்துக்குள்ள பாதி குழம்பு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சா. முள்ளித்தீல் குழம்பு பாருங்க அவ்வளோ ரெடியாகி நல்லா இருக்கு. இதோட சாப்பாடு இல்லைன்னா தோசை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு.